அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி பிஆர்டி பிடி ஸ்டூடெண்ட்டுக்காக இந்த பதிவு. ஸோ நிறைய பேர் வந்து ஃபோனில் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அதாவது டிஆர்பியில் பொறுத்த வரைக்கும் தமிழ் சப்ஜெக்ட் மட்டும் இன்னும் ஃபைனல் லிஸ்ட் விடாது இருக்காங்க, அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிலிட்டு நெக்ஸ்ட்டு டிலிட் முடித்த மாணவர்கள்லாம் இதுக்கு முன்னாடிலாம் எப்படின்னா யூஜி வித்து டிலிட் முடிச்சிருந்தா அவங்க பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து அவங்க எலிஜிபிள். அதே மாதிரி பிலிட்டு அண்டு டிலிட் இருந்தாலுமே அது அவங்க வந்து பேப்பர் 1க்கு எலிஜிபிள். இந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ வந்து சில யூனிவர்சிட்டியில் வந்து இப்போ பிஏ பிஎட்னா பிரச்சனை இல்லை, இந்த பிலிட்ஸில் யூனிவர்சிட்டியில் வந்து எலிஜிபிள் இல்லாத இருக்குது. அது எல்லாமே வந்து ப்ராப்பராக வெரிஃபை பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் இப்போ கேட்ட தகவல் படி இன்னும் 1-2 வாரத்துக்குள்ளே எல்லாமே வந்து ஃபைனல் ஆகிரும். இந்த மாதத்தில் இறுதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழுக்கான லிஸ்ட் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் எல்லாத்துக்குமே ஜாயினிங் வந்துடும். ஸோ அதிகபட்சம் செப்டம்பரில் ஜாயின் பண்ணிடலாம். அதே போல் இந்த செகண்ட் லிஸ்ட்டு வருமா, இதிலே ஆட் பண்ணி போடுவாங்களா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. எப்பயுமே வந்து நான் தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்கேன். அதாவது இந்த டிஆர்பி பொறுத்த வரைக்கும் பிஆர்டி யூஜி ஆகட்டும் பிஜி ஆகட்டும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஒரு கால்ஃபர் கொடுத்து ஒரு 3 மாதம், அதாவது ரிசல்ட் போட்டு ஒரு 3 மாதம் இந்த ஜாயினிங்க்கு வந்து டைம் இருக்குது. என்ன டேட் நம்ம கொடுக்குறோமோ அந்த டேட்லேருந்து 3 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணணும். அந்த டைமில் ஜாயின் பண்ணலாம். அவங்க வந்து ஜாயின் பண்ணாதவங்களுக்கெல்லாம் ஒரு தபால் போடுவாங்க, ஏன் ஜாயின் பண்ணல, அப்போ நோ அப்ஜெக்ஷன் கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அது கொடுத்த பிறகு தான் அந்த வேக்கண்ட்டுக்கு வேறு போடுவாங்க. அந்த மாதிரி அடிஷ்னல் வேக்கண்ட் போடணுனாலுமே இந்த லிஸ்ட்டு விடுறதுக்கு முன்னாடி போட்டு வெரிஃபிகேஷன் கூப்பிட்ருந்தா அதான் நம்மளுடைய மீண்டும் வந்து இப்போ ஏற்கனவே கூப்பிட்ருக்கவங்கள வந்து கூடுதலாக கொஞ்சம் போட்டு அவங்கள வந்து இது பண்ணுறது வேணால் பண்ணலாம். கொஞ்சம் புதுசாக 1 மார்க் 2 மார்க்கு இந்த மாதிரி கீழே இருக்கவங்கள வந்து இதுலேயே வந்து போட்டுற மாட்டாங்க. ஏன்னா அப்படி போகிறது இருந்தால் திருப்பி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை கூப்பிட்டு அப்புறமேட்டுக்கு அலாட்மெண்ட் இது வரும். அதனால் வந்து இப்போ வரக்கூடிய ரிசல்ட் வந்து செலெக்ஷன் பண்ணவங்களுக்கு போடுவாங்க. ஏதாவது இதில் கூடுதல் ஆட் பண்ணுறாங்கன்னா அந்த 1.25 ஒரு இப்போ 4 போஸ்டிங்க்கு 5 பேரை கூப்பிட்ருக்காங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒருத்தர் எக்ஸஸாக இருக்காங்களா அவங்கள வேணால் இன்னொரு அடிஷ்னல் போட்டு கொஞ்சம் வேக்கண்ட் ஆட் பண்ண உள்ளே போக முடியுமா ஒழிஞ்சு புதுசாக ஒரு இது கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணி அப்புறம் தான் இன்னொரு லிஸ்ட்டுன்றதை செலெக்ஷன் பண்ண முடியும். அதனால் வந்து இதுக்குள்ளேயே வந்து மீண்டும் வந்து வெரிஃபிகேஷன் கூப்பிட்டு 1 மார்க் 2 மார்க்கில் இருக்கவங்களுக்கெல்லாம் நமக்கு போட்டுருவாங்களான்னு நினச்சி நீங்கள் காத்துட்ருக்கிறது 100% வந்து வேஸ்ட்டு. இப்போ இதுக்கு அடுத்து போட்ட பிறகு போஸ்டிங்கெல்லாம் ஜாயின் பண்ண பிறகு அடுத்து ஒரு 3 மாதம் கழித்து 4 மாதம் கழித்து அந்த மாதிரி இதில் தான் அடுத்தது வருமா ஒழிஞ்சு இதிலே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து நிறைய பேர் வந்து பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா பிஜி படிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி யூஜியுமே வந்து இனிமேல் அடுத்ததுக்கான வேக்கண்ட்டும் ஒரு 10,000 வேக்கண்ட் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சட்டசபை கூட்டத்தில் 19,000 வேக்கண்ட் 2026க்குள்ளே போடணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அடுத்தடுத்து வேக்கண்ட் இருக்குன்றதை தெளிவுபடுத்திட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு மனக்கவலையும் இல்லாத படிக்க ஆரம்பிங்க. இப்போ அதே மாதிரி பிஜிக்கு இப்போ டெட்டு வந்து முன்னாடி கால்ஃபர் வர மாதிரி இருக்குது, அது கொடுத்து அதுக்கு அடுத்தது பிஜி வருது. எப்படியும் டெட் அண்ட் பிஜி வந்து இப்போ வந்து இது 8வது மாதம் அப்படின்னா இன்னும் வந்து இந்த 9, 10, 11, 12 இந்த டைமுக்குள்ளே 2மே வந்துடும். ஸோ அதனால் வந்த பிறகு இப்போ அவசரமாக படிக்கிறத விட இந்த குவாலிஃபை, அதாவது பிஜி படிக்கிறவங்க பிஜி ஃபுல்லாக படிங்க. டெட் பாஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த தேர்வு எழுதிருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க மற்றவங்க வந்து டெட் யாராவது படிக்கணும்னாலும் படிக்க சொல்லலாம். அதே போல் நான் பல டைம் சொல்கிறது என்னென்னா, ஒரு தேர்வில் வெற்றி பெற்று நம்ம போஸ்டிங்கில் போய் உட்கார வரைக்குமே தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்தை வந்து நீங்கள் உருவாக்கிக்கணும். நிறைய மன வலிமையும் திடமாகவும் இருக்கணும். நிறைய வந்து இது மாதிரி ஆக்சுவலாக ஃபீல் பண்ணுறதுனால திரும்ப நம்ம வரப்போகிறதில்ல. நம்ம லாஸ்ட் டைம் என்ன மிஸ்டேக் பண்ணோம், எப்படி பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா ஸ்கோரிங் பண்ணியிருக்கலாம், நம்ம பண்ண மிஸ்டேக் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி தோல்வின்றது தோல்வி கண்டு நம்ம தோண்டு போகக்கூடாது. வெற்றி அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள். நிறைய டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த கொஷின்ஸை திரும்ப படிக்கணும். நிறைய டெஸ்ட் எழுதி மிஸ்டேக் ஆகுதை நல்லா தரவு பண்ணோம்னா அந்த தேர்வு எழுதுறது வெரி ஈஸி. ஸோ நம்ம கொடுத்துருக்க சிலபஸில் வந்து நல்லா டஃப்பாக வர கொஷின்ஸு, சாதாரண கொஷின்லேருந்து டஃப்பாக வர வரைக்கும் நல்லா படிக்கணும். படித்தோங்கன்னா நம்ம அந்த தேர்வில்
வெற்றி பெறுவது உறுதி. நார்மலாக படிக்கிறவங்களே நிறைய பேர் வந்து நம்ம வந்து நார்மலாக படிக்கிறோம்னு சொல்லி வருஷம் பூரா படித்து பாஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. நல்லா படிக்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா கால்ஃபர் வந்த பிறகு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்துக்கலாம்னு நினச்சிட்டு கடைசியில் படித்து எழுதுகிறப்ப தெரிஞ்சு நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம படிச்சிருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. கன்ஃபார்ம் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டவங்களுக்கு 100% போட்டுருவாங்க. நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை. 1 மார்க் 2 மார்க் இருக்கவங்களுக்கு இப்போ உடனே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக கொஞ்சம் நாட்கள் ஆகும். அதனால் வந்து ஏக்கத்துடன் அதையே காத்துட்டு இல்லாமல் அடுத்தடுத்த தேர்வுக்கு படிக்க ஆரம்பிங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது யூனிக் அகாடமி நிர்வாக இயக்குனர் ஜெயகோவிந்தராஜ். நன்றி, வணக்கம்.